وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை ஏந்த அளவு பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லடியார்கள், குறிப்பாக இந்த நோன்பு பெருநாள் நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் இறுதி வரை தொடரட்டும் இறையச்சம் என்ற தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வருட ரமலான் மாதம் வந்ததே தெரியாத அளவிற்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. இதுல சில மனிதர்களுக்கு வரக்கூடிய ரமலான் ஒவ்வொரு வருடம் வந்து போய்கொண்டே இருக்கும், அதை பத்தி எந்த விதமான கவலையோ அதனுடைய வெளிப்பாடோ அல்லது அது சார்ந்த இறையச்சமோ அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதே சமயத்தில் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சில மூமின்கள் இருக்கிறார்கள். இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிகிறதே, இந்த மாதம் முழுவதும் நாம் எத்தனை நல்ல காரியங்களை செய்தோம், எவ்வளவு நல்லறங்களில் ஈடுபட்டோம், பகல் முழுவதும் பசித்திருந்து நோன்பு வைத்தோம், இரவு முழுவதும் இன்று வணங்கினோம், பல ஏழை மக்களுக்கு தர்மங்களை வழங்கினோம், ஜக்காத்தை கணக்கிட்டோம், தவறான காரியங்களை விட்டு இறைவன் இந்த மாதத்தில் எங்களை பாதுகாத்தான், வீண் பேச்சுக்கள் அவதூறுகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதம் கழிந்தது. அப்படிப்பட்ட இந்த மாதம் நம்மை விட்டு பிரிகிறதே என்ற ஏக்கமும் சிலருக்கு இருக்கிறது. அடுத்த வருட ரமலான் நாம் சந்திப்போமா என்ற எண்ணமும் உள்ளத்தில் இருக்கிறது, கவலையும் இருக்கிறது. இந்த ரமலானில் சில மனிதர்களுக்கு படிப்பினை ஏற்பட்டிருக்கிறது, சில மனிதர்களுக்கு எப்போதும் போல கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன? நம்மிடம் இறையச்சம் தென்படுகிறதா? இந்த ரமலானில் இவர்கள் செய்த நல்ல காரியங்கள் மூலமாக இறைவனுடைய அச்சம் அதிகரித்துள்ளதா என்பதை இறைவன் பார்க்கிறான். அந்த இறையச்சம் இறுதி வரை இருக்குமா? என் அடியானிடத்தில் இந்த பண்புகள் அத்தனையும் அவன் மிளிரக்கூடியவனாக, அதை செயல்படுத்தக்கூடியவனாக, ரமலான் மட்டும் கிடையாது, ரமலான் அல்லாத காலங்களிலும் அந்த இறையச்சத்தோடு பயணிப்பானா என்பதை இறைவன் பார்க்கிறான். குதிப அலைக்கும் ஷியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டும் கிடையாது, முன் சென்ற சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது. காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நம்ம எல்லாம் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு
தான் இந்த நோன்பு. அதே போன்று இந்த இறையச்சத்தோடு செய்யக்கூடிய நல்லறங்களுக்கும் இறைவன் மதிப்பளிக்கின்றார். ரமலானுடைய மாதத்தில் எந்த விதமான கேளிக்கைகள் கிடையாது, அனாச்சாரங்கள் கிடையாது, அசிங்கங்கள் கிடையாது, வீண் பேச்சுக்கள் கிடையாது, யாரை பற்றியும் நாம் புறம் பேசுவது கிடையாது. தவறான பார்வையிலிருந்தும் தவறான பேச்சிலிருந்தும் தவறான கூட்டணியிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார். நல்ல பணிகள் நம்முடைய உடலாலும் பொருளாலும் ரமலானில் நாம் சங்கமித்திருக்கிறோம். பிர்ரி தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் போட்டி போடுங்கள். உதுவான், பாவமான வரம்பு மீறக்கூடிய காரியங்களை போய் போட்டி போடாதீங்க அல்லாஹ் சொல்றான்ல. அந்த போட்டிகள் இந்த ரமலானில் நடந்திருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வதில் போட்டி போட்டிருக்கிறோம். தர்மங்கள் வழங்குவதில் இருந்தும் பிற மக்களை சந்தோஷப்படுத்துவது, இன்னும் பிற நல்ல காரியங்களை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருந்தது. குர்ஆனோடு தொடர்பு, கேள்வி பதில் என்று பல நிகழ்ச்சிகள் நம்மிடம் நடந்தது. எல்லாம் போட்டி, யார் முந்தி செல்வது, யார் போட்டி போடுவது. அப்படிப்பட்ட இந்த பண்புகள் தொடர வேண்டும், அது இறுதி வரை இருக்க வேண்டும். அப்படி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கண்ணியமான உயர்வான சொர்க்கத்துடைய கூலிகள் கிடைக்கும். ரமலான்ல மட்டும் நான் நல்லவனாக, இறையச்சம் உள்ளவனாக, மற்ற மாதங்களில் அதை காற்றில் பறக்க விட்டவனாக நான் இருந்தால் அந்த சொர்க்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய அத்தனை நல்ல காரியங்களும், என்னுடைய அத்தனை செயல்பாடுகளும் நான் இறுதி வரை தொடர்ந்தால் மட்டும்தான் என் இறைவன் எனக்கு உதவி செய்வான். இந்த எண்ணப்பாடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஜா, இறையச்சம் உடையவருக்கு வெற்றி தலங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. எதுவரை இறையச்சம்? இறுதி வரை இறையச்சம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய மரண நேரம் வரை அந்த இறையச்சம் தொடர வேண்டும், நல்ல காரியங்கள் மிளிர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மிகப்பெரிய பரிசுகளை காத்திருக்கிறான், வைத்திருக்கிறான். ஹதாயிக அனாபா, தோட்டங்களும் திராட்சைகளும் காத்துக் கொண்டிருக்கிறது. சம வயதுடைய கன்னியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கு, அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கிறான். அந்த பரிசை பெறுவதற்கு தான் இந்த ரமலானில் ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம், ஒரு பாடம் படித்திருக்கிறோம், பல்வேறு நல்ல பணிகளை நாம் செய்திருக்கிறோம். அதை தொடர வேண்டும். சகோதர சகோதரிகளே, யார் இதிலிருந்து விலக்கப்படுவார்கள், யார் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் என்றால் இறையச்சமுடையோர் அதிலிருந்து விலக்கப்படுவார். எதிலிருந்து? கெட்ட காரியங்களிலிருந்து விலக்கிக் கொள்வார்கள், தவறான செய்கையிலிருந்து விலக்கப்படுவார்கள். அல்லது இறுதி மாணவியத்தை சக்கா, அவர் தனது செல்வத்தை வழங்கி தூய்மை அடைந்து விட்டார். யார் துர்பாக்கியசாலியோ அவன் தான் நரகத்தில் கருகுவான். யார் பாவத்தில் பங்காளியாக இருக்கிறானோ அவன் தான் நரகத்தில் கருகுவான். இறையச்சமுடையவர்கள் அதிலிருந்து விலக்கப்படுவார்கள். அவர் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்கி தூய்மை அடைந்து விட்டார். மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடுவதை தவிர எந்த நன்றி கடனும் எவரிடம் அவருக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அவரை தேடுவதை தவிர இந்த நல்ல பணிகள் தொடரவில்லை. யார் எங்களை பெருமைப்படுத்துவார்கள், போற்றுவார்கள், உயர்ந்த நிலையில் பார்க்கப்படுவார்கள் என்பதற்காக கிடையாது. இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ்வின் முகத்துக்காக தன்னுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் இறைவழியில் செலவிட்டு அந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்கள்.
அந்த சுவனத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த பாக்கியம் கெட்டவர்களுக்கு கிடையாது, கவனமற்ற இருப்பவர்களுக்கு கிடையாது. யாரிடம் அந்த இரையச்சம் தென்படுகிறதோ அவர்கள் மட்டுமே அந்த நன்மை அடைந்து கொள்வார்கள். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துகிறான். இந்த உலகத்துல மறுமையில அவர்களுக்கு எண்ணி பார்க்கிறாத வகையில் அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் ஒரு வழிகாட்டுவான். யாருக்கு? இறையச்சவாதிகளுக்கு. இந்த உலகத்தில் பல துன்பங்களை சந்திக்கிறோம், பல இன்னல்களை சந்திக்கிறோம். அந்த இன்னல்களை எல்லாம் அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து போக்குவான். இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்களை பார்க்கிறோம், எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் மார்க்கம் அறியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதே தமிழ்நாட்டில் மேலப்பாளையம் திருநெல்வேலியில சாகுல் ஹமீது என்று கொள்ளக்கூடிய ஒரு சகோதரர், அவருடைய மனைவி பிள்ளைகள் அனைவரும் தன்னுடைய காரில் பெட்ரோலை ஊற்றி அங்கேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கடன் சுமை. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிவிட்டார், வீட்டை வித்தாச்சு, கடன் அடைக்க முடியல, கடன்காரனுடைய தொல்லை அதிகமாக ஏற்படுகிறது. திருநாளில் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய குடும்பம் தன்னுடைய சொந்த காருக்குள் தன்னுடைய தாய் தந்தை பெட்ரோலை ஊற்றி பிள்ளைகளோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கவலைக்கிடமான ஒரு சம்பவமாக இருக்கும். 2 குழந்தைகளும் தாயை அழைத்துக் கொண்ட நிலையிலே எரிந்து போகிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல. ஒரு பக்கம் நம்ம சமூகத்துல வட்டி சம்பந்தமாக, கடன் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், வசதி உள்ளவர்கள் கடனாளிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் மார்க்கம் அறியாமல் இப்படி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறது. அவங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். தற்கொலை செய்து கொண்டால் கடன் அடைந்துவிடும். மறுமையில் என்ன நிலை? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு வழி காட்டுவான். இந்த நிலையில் மரணம் இருக்காது. அவர்கள் எண்ணி பார்க்கிறாத வகையில் அவர்களுக்கு உணவளிப்பான் அல்லாஹ். நம்ம இறையச்சத்தோடு வாழ்ந்து காட்டினால் இந்த பூமியில, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்ம எண்ணி பார்க்கிறாத வகையில் அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். அப்படி நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த குடும்பம் தற்கொலை செய்து கொள்ளுமா? சின்ன சின்ன குழந்தைகள், 15 வயது 10 வயது குழந்தை தாயுடைய அந்த மடியை அரவணைத்துக் கொண்டு இறந்து போனார்கள், துடித்து இறந்து போனார்கள். காரணம் என்ன? இறையச்சம் கிடையாது. சமூக மக்களுக்கு அக்கறை கிடையாது. செல்வங்களை சேர்த்து வைப்பது குறியா இருக்கிறோம். நம்முடைய பகுதியில் எவன் கடன் பட்டிருக்கிறார், எவன் கஷ்டத்தில் இருக்கிறார், எதை பற்றியும் கவலை இல்லை. சொத்துக்களை சேர்ப்பதில் மட்டும் குறியாக இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்றோம். உதவி செய்யுங்கள், அனாதை இல்லங்களுக்கு உதவி செய்யுங்கள், முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்யுங்கள், பல்வேறு ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் சொல்கிறோம். குறிப்பிட்ட மக்களை தவிர யாரும் அதை பொருட்படுத்த மாட்டோம். இன்னைக்கு கூட அந்த வசூல் நடைபெறுகிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இல்லங்களுக்காக, ஆதரவற்ற இல்லங்களுக்காக வசூல் செய்யப்படுவது. தாராளமாக கொடுங்க. அதை தாண்டி இன்னொரு கடமை நமக்கு இருக்கிறது. என்னுடைய பகுதியில் யார் கஷ்டப்படுகிறார்கள், அதற்காக நான் என்ன முயற்சி எடுக்கிறேன்? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து இந்த சமூகம் தற்கொலைக்கு சென்று விடக்கூடாது, அநியாயமாக மரணித்து விடக்கூடாது. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் வட்டியினால் சிக்கி சின்ன பின்னமாக உலகத்தில் இருந்து மரணிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அரியாபுரத்திலிருந்து உதவி செய்து கொண்டே இருப்பான், பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அவனுடைய நியாமத்துகள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்க நமக்கு தெரியாது.
நம்ம பொருளாதாரம் பெரிதாக நினைத்தால் அதிலே விட்டுருவான். நான் இறைவனை பெரியவனாக நினைத்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நமக்கு ஒரு போக்கிரத்தை ஏற்படுத்துவான். ஐயாபுரத்தில் இருந்து உணவளிப்பான். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்திருப்போருக்கு அவன் ஒரு போதுமானவன். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய தொழுகை இபாதத்துகள் எப்படி இருந்தது? 5 நேர தொழுகை இறை இல்லங்களில் கூடினோம். பள்ளிவாசல இடம் பத்தல, வெளியில நின்று தொழுவோம். ஆனால் பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு அந்த கூட்டம் எங்கே செல்கிறது? ஏன் மறைந்து விடுகிறார்கள்? ரமலானில் மட்டும் இறையச்சம் தென்படுகிறது, மற்ற மாதங்களில் இறையச்சம் இல்லை. 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதவர்கள் ஏன் மற்ற நாட்களில் பள்ளிக்கு வருவது கிடையாது? கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையில சங்கமித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த தொழுகைகள் அனைத்து நம்முடைய பாவ மன்னிப்புக்குரியது. அதே சமயத்தில் நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும், இறுதி வரை நிறைவேற்ற வேண்டும். உபரியான வணக்கங்களை நாம் சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் இரவுல நின்று வணங்கணும். அதே போன்று நம்முடைய இல்லங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நின்று வணங்க வேண்டும். சஹருடைய நேரத்தில் நாம் எழுந்து தொழுதோமே, அந்த தொழுகை மீண்டும் மௌத்தா போற வரைக்கும் தொடர வேண்டும். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். மக்கள் எல்லாம் உறங்கும் போது இறைவனை கண்விழித்து தொழக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மகத்துவம் அந்த கண்விழிப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இந்த தொழுகையை நாம் விட்டுறக்கூடாது. யார் உபரியான வணக்கங்களில் சிரத்தை எடுக்கிறார்களோ அவர்கள் கடமையான தொழுகையில் கண்டிப்பாக பள்ளிக்கு வருவார்கள். இந்த தொழுகை கடைசி வரை இருக்க வேண்டும். வாழ்வது ரப்பக்க ஹத்தா யத்தியல் யகீன், உறுதியான மரணம் வரை என் இறைவனை நான் வணங்கி வழிபடுவேன். அந்த எண்ண ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, என் இறைவனை வணங்குவதற்கு நான் இறையலத்தை நோக்கி நடப்பேன் என்ற உறுதிப்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அதுதான் இறையச்சம், அதுதான் இறைவன் அஞ்சக்கூடிய காரியம். அப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அல்லதீன யுகீமுன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மிம்மா ரஜக்னாஹு யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் நல்வழியையும் செலவிடுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கன் லஹும், அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். யார் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள்? தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை வாரி வழங்குவார்கள். அவர்கள் தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுக்கு தரஜாத்துட இந்த ரப்பியும் மஃபிரத்தும், அவர்களுக்கு அவர்களின் இறைவனும் பதவிகளும் மன்னிப்பும் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மன்னிப்பு நமக்கு வேண்டாமா? அந்த பதவி நமக்கு வேண்டாமா? ரமலானில் மட்டும் தொழுதோம், மிகப்பெரிய நன்மை அடைந்து கொண்டோம். மற்ற மாதங்களில் தூங்கிவிட்டால், தொழுகை விட்டுவிட்டால் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது, இறை அன்பை பெற முடியாது, அவருடைய மன்னிப்பை பெற முடியாது. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகை விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கடைசி வரை அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் கூட இறை இல்லத்தை நோக்கி நடந்தார்களே. அலி ரலியல்லாஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தோள்களை கைகளை போட்டு பள்ளியை நோக்கி நடந்தார்களே, அந்த நிலை வந்தாலும் பள்ளியை நோக்கி நாம் நடக்க வேண்டும். தன்னுடைய இறுதி கட்டம் வரை, மரண நேரம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் இறை இல்லத்தில் போய் தொழுதிருக்கிறார்கள். மக்கள் தொழுவதை பார்த்து சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் சகோதர சகோதரிகளே, பல இறை இல்லங்கள் பார்க்கிறோம், ரமலானில் கூட்டம், மறுநாள் ஓட்டம் என்ற நிலை இருக்கிறது. இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும், இந்த ரமலான் என்னை பண்படுத்தி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது. இனி நான் மரணிக்கின்ற வரை இறை பாதையில் நான் நடைபோடுவேன், இறை இல்லங்களை நோக்கி நடைபோடுவேன், கடமையான உபரியான தொழுகை நிறைவேற்றுவேன்.
அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி வழங்குவேன், தூய்மை அடைந்து கொள்வேன், மறுமையில் வெற்றி பெறுவேன். அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த இலக்கு இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்போம். அதே நேரத்தில் தொழுகை முடிந்த பிறகு உலக மக்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த தொழுகையிலும் அந்த நன்மை கிடைக்கும். இந்த இடத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கு மதிப்பளிக்கப்படும். இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். வளைகுடா நாடுகளில் எத்தனையோ பிள்ளைகள் கொன்றழிக்கப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக மரணிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே அவருடைய மன அமைதிக்காகவும் அவருடைய நிம்மதிக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வேற என்ன செய்ய முடியும்? நம்மால் இந்த நேரத்திலே அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மறுமை வாழ்க்கை சீர்பட வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி வர வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நேர்வழியின் பக்கம் வர வேண்டும். சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வகி மட்டும்தான் மார்க்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதுதான் மார்க்கம் என்ற அந்த எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு துஆ செய்யுங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பல துன்பங்களை சந்திக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே அதை இறக்கி வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னுடைய அத்தனையும் நீ பார்த்துக்கொள். என்னுடைய நலம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நிம்மதி அத்தனையும் நீ தான் கொடுக்க வேண்டும். அதையும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார், உயர்வை வழங்குகின்றான். பல எண்ணங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பார். யார் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பார். அதே போன்று இந்த நேரத்தில் நம்முடைய இறுதி கட்டம், இந்த உலக வாழ்க்கையில மரணிக்கின்ற நேரத்தில், மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது என்ற நிலையில் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு மரணம் இருக்க வேண்டும். வேறு எதையும் நம்பிவிடக்கூடாது. எந்த பொருளுக்கும் எந்த இடத்திற்கும் கடவுள் தன்மை கிடையாது, படைத்த இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம், அந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்ம கேட்கணும். தள்ளாத வயதை விட்டும், தடுமாறக்கூடிய வயதை விட்டும், சோம்பலில் இருந்தும் கடனில் இருந்தும் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அந்த பாதுகாப்பை நாமும் கேட்க வேண்டும். சும்மா கூடி களையக்கூடிய ஒரு கிடையாது இது திடல். இங்கே அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அனைவருக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய உறவுக்காக துஆ செய்ய வேண்டும். உலக மக்கள் அனைவருக்காக துஆ செய்ய வேண்டும். பல்வேறு கொடுமைகளிலிருந்து சமூகம் பாதுகாக்க வேண்டும். எல்லா சமூக மக்களும் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அநியாயக்கார ஆட்சிக்கு முன்னால் இந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும். இவருடைய உயிர்கள் பறிக்கப்படுவதிலிருந்து, சொத்துக்கள் முடக்கப்படுவதிலிருந்து, சொல்லனா பேரத்திலிருந்து பாதுகாப்பு தேடி நாம் இந்த நேரத்திலே அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நமக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு களமாக இதை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இறையச்சம் இறுதி வரை இருக்க வேண்டும். அது உறுதியாக இருக்க வேண்டும். கடைசி வரை என் இறைவனை நம்பி வாழக்கூடியவனாக, எத்தனை இறைவர்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், அந்த ஏகத்துவ கொள்கையை நான் விட்டு விடாமல், அவருடைய கட்டளைகளை நான் விட்டு விடாமல், அவரிடம் பாதுகாப்பு தேடுவதிலிருந்து விட்டு விடாமல்,
அவனுக்காகவே இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடாமல் நாம் இந்த உயிர் பிரிந்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உள்ள உறுதிப்பாட்டையும் அந்த இறுதிப்பாட்டையும் இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் மரணம் அது உன்னுடைய திருப்தியாக இருக்க வேண்டும், நீ சந்தோஷப்படக்கூடிய நிலையில் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக, அப்படிப்பட்ட நன்மை செய்யக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கக்கூடியவர்களாக, உறுதியான பாதையில் சரியான நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான இடைவெளி ஏற்பட்டாலும் என் இறைவனுக்காக இந்த வாழ்க்கை, என் இறைவனுக்காக இந்த வணக்கம், அவனுக்காகவே இந்த மரணம், அந்த மரணம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இருக்க வேண்டும். அந்த கோரிக்கையும் வைத்தவர்களாக இந்த நேரத்தில் தான தர்மங்கள் என்பது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்கள், முதியோர் இல்லங்கள் சிறார் இல்லங்களுக்காக வசூல் செய்யப்படுது, அதற்காக நீங்கள் கொடுங்கள். இந்த நாளில் மக்களை சந்தோஷப்படுத்துங்கள், எந்த விதமான தவறான காரியத்தையும் சென்று விடக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள், இந்த நாளில் வக்கிர புத்தியுடைய சில பேர் உங்களை வழிகெடுக்க ஆரம்பிப்பார்கள், அதில் நீங்கள் சிக்கி விடாதீர்கள், சின்ன பின்னமாக ஆக்கி விடாதீர்கள். பெருநாள் தினத்தில் நன்மையை செய்யுங்கள், தீமை செய்து விடக்கூடாது. இந்த நாளில் சந்தோஷம் என்ற பெயரில் சில தவறான காரியங்களுக்கு இளைஞர்கள் இழுத்தடிக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து இளைஞர் பெண்கள், இளம் பெண்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க முடிவானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.